திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1026, அதிகாரம் குடிசெயல் வகை. 1564 ஆண்டு இங்கிலாந்து நாட்டில் லண்டன் மாநகருக்கு 160 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு சிறு கிராமத்தில் பிறந்த ஒரு சிறுவனால் குடும்ப வறுமையின் காரணமாக ஆரம்ப கல்வியை கூட முடிக்க இயலவில்லை. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேற வேண்டும் என்ற துடிப்புடன் சொந்த கிராமத்தை துறந்து தனது 23வது வயதில் பிழைப்பு தேடி லண்டன் வந்து சேர்ந்தார். அங்கு ஒரு நாடக கொட்டகையில் நாடகம் பார்க்க வருபவர்களின் குதிரை வண்டிகளை காவல் காக்கும் வேலை அவருக்கு கிடைத்தது. அவ்விளைஞன் குதிரைகளை பராமரித்துக் கொண்டே அரங்கத்தினில் நடக்கும் வசனங்களை கூர்ந்து கவனித்து மனதில் இருத்தினார். சில வசனங்கள் அவருக்கு பிடிக்கவில்லை என்றால் அதற்கு பொருத்தமான வசனங்களை தனது மனதிலே ஓட விடுவார். நாடகத்தின் முடிவு இப்படி இருக்கலாம் என்று யூகிக்கும் அளவிற்கு நாளடைவில் அதில் ஒன்றி போனார். ஒரு நாள் நாடகம் தொடங்குவதற்கு முன்பு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிப்பவர் வரவில்லை. நிலைமையை உணர்ந்த இளைஞன் அந்த பாத்திரத்தில் தாம் நடிப்பதாக முன்வந்தார். வேறு வழியின்றி நிர்வாகி சம்மதிக்க நாடகம் தொடங்கியது. முதன் முறையாக மேடை ஏறிய அந்த இளைஞன் மிகச் சிறப்பாக நடித்து பலத்த கைதட்டல்களையும் பாராட்டையும் பெற்றார். அந்த வரவேற்பை பார்த்து மகிழ்ந்து போன நிர்வாகி தொடர்ந்து அவருக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்தார். அதன் பிறகு தானே பல நாடகங்களை இயற்றத் தொடங்கினார். பல அமர காவியங்களை அற்புதமாக படைத்து உலக வரலாற்றில் நீங்கா இடம் பிடித்தார். அந்த இளைஞன்தான் பின்னாளில் உலக நாடக இலக்கியத்தின் தந்தை என்று போற்றப்பட்ட வில்லியம் ஷேக்ஸ்பியர். உலகின் பெரும்பாலான பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் இவர் எழுதிய நாடகங்களை தங்கள் பாடத்திட்டத்தில் இணைத்து இன்று வரை மாணவர்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றன. ஷேக்ஸ்பியர் வறுமையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தனது நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியின் காரணமாக உலக புகழ்பெற்று தனது வாழ்க்கையை வரலாற்றில் இடம்பெறச் செய்தார். ஒருவருக்கு நல்ல ஆளுந்தன்மை என்று சொல்லப்படுவது தான் பிறந்த வீட்டிற்கு தனது திறமையால் பெருமை சேர்ப்பதே என்பதை, நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக்கொள்ளல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். குடும்பத்திற்கு சிறுமை சேர்ப்பது கீழ்மை, குடும்பத்திற்கு பெருமை சேர்ப்பதே ஆளுமை.